உனக்காக இல்லைனாலும் உங்க அப்பாக்காக நான் ஏதாவது பண்ணிதான் ஆகணும். என்ன வேலை கொடுக்கலாம்? ஒரு வேலை இருக்கு. ஆனா என்ன சார், அந்த வேலைக்கு நான் செட் ஆக மாட்டேனா? சே 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 சே, இந்த உலகத்திலேயே அந்த வேலைக்கு செட் ஆகிற ஒரே ஆளு நீதான்ப்பா. என்ன புரியலையா? நம்ம பேங்க்ல கிரெடிட் கார்டை வாங்கிட்டு பணத்தை திருப்பி கட்டாம நிறைய பேர் இழுத்தடிச்சுட்டே இருக்காங்க. அவனுங்கெல்லாம் புடிச்சு பணத்தை கலெக்ட் பண்றது தான் உன் வேலை. என்னடா? என்ன சார், மறுபடியும் கிண்டல் பண்றீங்களா? சரி, நான் வரேன் சார். ஐயா சே, அப்படிலாம் இல்லப்பா. உட்காரு சொல்றேன். உண்மையதான் சொல்றேன். ஒரு கடங்காரன் எப்படியெல்லாம் எஸ்கேப் ஆவான்னு இன்னொரு கடங்காரனுக்கு தான் நல்லா தெரியும். அதனாலதான் உன்னை செலக்ட் பண்றேன். நீ இந்த வேலையை செய்யறியா இல்லையா? செய்யறேன் சார். அப்ப நாளைக்கே ஜாயின் பண்ணு. சரிங்க சார். All the best. இவர் முனிராஜ் 3,25,000 லோன் வாங்கியிருக்கிறாரு. இவரும் அப்படிதான் 2,25,000 லோன் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி தான் இவரு எங்க இருக்காருன்னே தெரியல. வீரசிங்கா, நீ என் கடை வாங்கியிருக்கியா? மாட்டினடா நீ. அட்ரஸ் அன்னவனா? பட் ஐ நோ. வீரசிங்க இருக்காரா? இருக்காங்க. என்னங்க, உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க. சத்யா வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சத்யா வந்திருக்காரு. சத்யாவா? ஏய், அவனை வாசல்ல நிப்பாட்டு. அடியே, அவன் பக்கத்துல நின்னு பேசாத. காதுல மூக்குல இருக்கிறதெல்லாம் கழட்டிட்டு போயிடுவான். யோ வீரசிங்கம், என்னையா பேசுற? என்னடா சவுண்ட் கொடுக்குற? கடனை திருப்பி கொடுத்துட்டோங்கிற திமிரா பேர் சொல்லி கூப்பிடுற? என்னடா ஆளே மாறிட்ட? புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்ணலான்னு வந்திருக்கியா? அடப்பு, கடை வாங்கி வாழ்ற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா? கூழோ கஞ்சியோ கௌரவமா குடிச்சிட்டு வாழ்றவன் தான் மனுஷன். மானம் சூடு சொர்ண ஏன் சோத்துல உப்பு போட்டு திங்கிற எவனும் கடை வாங்க மாட்டான். சோ நீ சோத்துல உப்பு போட்டு தின்னு வருஷ கணக்காச்சு அப்படிங்கிற? என்ன நான் என்னமோ கடை வாங்கிட்டு முள்ள மாதிரி தனம் பண்ண மாதிரி பேசுற? இங்க பாரு, வீரசிங்கங்கிற பைனான்சியர்ட்ட பேசுறங்கிற பயமே இல்லாம என்ன பேச்சு பேசுறீங்க? ஐசிஐசிஐ பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், விஜயா பேங்க், ஆந்திரா பேங்க், கரூர் வைசியா பேங்க், கும்பகோணம் பேங்க், திருச்சி பேங்க், மதுரை பேங்க், இப்படி எல்லா பேங்க்லயும் நீ கடை வாங்கியிருக்க. உன்னை பத்தி மொத்தமா விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். நீ இது வரைக்கும் கடை வாங்காதது 2 பேங்க் தான். ஒன்னு ஐ பேங்க், இன்னொன்னு பிளட் பேங்க். இதெல்லாம் கேட்க நீ யாரு? ஐடி பேங்க் கலெக்ஷன் ஏஜென்ட். என்னோட ஹிட் லிஸ்ட்ல நீ தான் ஃபர்ஸ்ட். என்ன தம்பி சார் நின்னுக்கிட்டே இருக்கீங்க? உட்காருங்க, பேசலாம். யோ, நான் இங்க உட்காந்து விருந்து சாப்பிட வரல, பணத்தடியா. நம்மள பழி வாங்குறதுக்காகவே இந்த வேலைக்கு தேடி போய் சேர்ந்திருப்பான் போல இருக்கு.